வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். டாக்டர், நல்ல வெள்ளையாக இருந்த என் பல்லு வர வர மஞ்சளாயிட்டே வருது. வேலை பார்க்குற இடத்துல 4 பொண்ணுங்க பார்த்து சிரிச்சா கூட திரும்பி சிரிக்க முடியல டாக்டர். கடையில் போய் நல்ல டூத் பேஸ்ட்டாக கொடுப்பா அப்படின்னு கேட்டால் உப்பு போட்டதா, கிராம்பு போட்டதா, வேப்பல்ல போட்டதா, வெத்தலை போட்டதாங்கிறாங்க. இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டது கூட வருது அப்படிங்கிறாங்க. பல்லு பளிச்சுன்னு இருக்க எந்த டூத் பேஸ்ட், எந்த டூத் ப்ரஷ் தான் சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா பளிச்சுன்னு இருந்த பற்கள் ஏன் மஞ்சளாக மாறுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம உணவை நல்ல எச்சிலோடு சேர்த்து நல்லா மென்று தின்னு மாவாட்டம் ஆக்கி முழுங்கிடுறோம். என்னதான் இந்த மாவாட்டம் ஆக்கின உணவை முழுங்கினாலுமே கொஞ்சமாவது பற்கள் மேலே படியும். பற்கள் மேலே மட்டும் இல்லை, அதிகமாக இந்த பற்களும் ஈரும், கம்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஜங்ஷன் அப்படிம்பாங்க, அந்த இடத்துல அதிகமாக படிய ஆரம்பிக்கும். இது பேர் பிளாக். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நார்மல் ப்ரஷிங்னால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் கடனுக்கேன்னு பண்ணோன்னு வச்சுங்க, இந்த பிளாக்கெல்லாம் சேர்ந்து நம்ம எச்சில் இருக்கிற கால்சியம், ஃபாஸ்பேட், அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் மினரல்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஹார்டாயிரும். அது பேர் காரை. அதுதான் மஞ்சளாக இருக்கும். கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ இந்த காரையை நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 10 தடவை ப்ரஷ் பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் அது வருவதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த காரை வராமல் தடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பிளாக்குனா என்ன, கால்குலஸ் காரனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு சிறந்த டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல எந்த டூத் பேஸ்ட் நல்ல டூத் பேஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான டூத் பேஸ்ட் இருக்குது. ஒரு பிராண்டே கிட்டத்தட்ட 10லேருந்து 12 டூத் பேஸ்ட் தயாரிக்கிறாங்க. ஆனால் எல்லா டூத் பேஸ்ட்லேயும் அடிப்படையாக 2 ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபோமிங் ஏஜென்ட், அதாவது நல்ல நுர வரத்துக்கு. இன்னொன்று அப்ரெசிவ் ஏஜென்ட், அதாவது நம்ம பிளாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு. இதற்கு மேலே அவங்க எல்லாமே அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. அது கலருக்காக, நல்லா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்காக, ஸ்வீட்டுக்காக, இது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அடிப்படையாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 2 ஐட்டம் இருந்தால் போதும். ஃபோமிங் ஏஜென்ட்டும் அப்ரெசிவ் ஏஜென்ட்டும் இருந்தால் போதும். இது எப்படி அப்படின்னா, தோசை மாவும் ஒன்று தான், அது மேலே வைக்கிற ஐட்டம் தான் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கிட்டத்தட்ட 100 வகையான தோசை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பசிக்கு தோசை மாவு இருந்தால் போதும். அதே மாதிரி தான் பிளாக்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னம்னா எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது க்ளீன் பண்ணும். ஏன்னா அது அடிப்படை விஷயமான ஃபோமிங் ஏஜென்ட், அப்ரெசிவ் ஏஜென்ட் கண்டிப்பாக இருக்கும். அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது எல்லாமே நம்மளை ஒரு அட்ராக்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிதான். இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ண வேண்டிதான். அதனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இந்த டூத் பேஸ்ட்டில் இல்லை. எல்லா டூத் பேஸ்ட்டும் ஒன்று தான். இது சிறந்தது, இது சிறப்பில்லாதது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. டூத் பேஸ்ட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் டாக்ஸிக், உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறாங்களே. அதாவது டூத் பேஸ்ட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ்க்கு எல்லாம் மேக்ஸிமம் பெர்மிசபிள் டோசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கெமிக்கலை இவ்வளவு தான் ஆட் பண்ணணும், அதற்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை தாண்டி எந்த கெமிக்கல்ஸையும் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுவும் டூத் பேஸ்ட்டை நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு துப்ப தான் போகிறோமே தவிர யாரும் முழுங்க போகிறது கிடையாது. அதனால் டாக்ஸிசிட்டியை பொறுத்தவரை டூத் பேஸ்ட் சேஃப் தான். சரி சார், இதை அந்த கெமிக்கல்ஸை தடுக்கிறதுக்காக, கொஞ்சம் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸை தடுக்கிறதுக்காக நான் ஹெர்பல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஒரு ரிசர்ச்சே வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா டூத் பேஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஹெர்பல் டூத் பேஸ்ட்டும் 100% ஹெர்பல் கிடையாது. சரி, ஒரு 90% கிடையாது. வெறும் 2.5லிருந்து
10% மட்டும்தான் ஹெர்பல் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க. மீதி 90% மீதி நார்மலாக இருக்கிற டூத்பேஸ்ட்டில் என்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அதே கெமிக்கல்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அதை விட எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஹெர்பல் டூத்பேஸ்ட்டும் கம்ப்ளீட் 100% ஹெர்பல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டூத்பேஸ்ட்டை பொறுத்தவரை எல்லா டூத்பேஸ்ட்டும் ஒன்று தான். எந்த டூத்பேஸ்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளூரைட், நான் ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட் இதில் எது சிறந்தது? 6 வயசு வரையும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ளூரைட் இல்லாத டூத்பேஸ்ட் கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்காக துப்ப தெரியாமல் கொஞ்சம் டூத்பேஸ்டாவது அவங்க முழுங்கிடுவாங்க. அதனால் ஃப்ளூரைட் இல்லாத டூத்பேஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். 6லேருந்து 12 வயசு வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு லோ ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட் இருக்குது, அதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்காக துப்ப தெரியும். 2வது முக்கிய காரணம், அப்போ தான் நிரந்தர பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட் கொடுக்கறது நல்லது. இந்த லோ ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட்டில் 400லேருந்து 500 ppm ஃப்ளூரைட் இருக்குது. பெரியவங்க, அதை 12 வயசு மேலே உள்ளவங்க யாராக இருந்தாலும் ரெகுலர் ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் 1000லேருந்து 1300 ppm ஃப்ளூரைட் தான் இருக்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் பெர்மிசபிள் டோசேஜ் தான். ஸோ இது எதுவுமே டாக்ஸிக் கிடையாது. என்ன பர்சனலாக எந்த டூத்பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற டூத்பேஸ்ட் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க. எந்த டூத்பேஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். டூத்பேஸ்ட்டை விட, அதாவது பிளாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு டூத்பேஸ்ட்டை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? டூத் ப்ரஷ்ஷும் அது எப்படி யூஸ் பண்ணுற விதம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த டூத்பேஸ்ட் மாதிரியே டூத் ப்ரஷ்ஷும் எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஹார்டு, மீடியம், சாஃப்ட்டு, எக்ஸ்ட்ரா சாஃப்ட்டுன்னு இந்த பிரிசிலை பொறுத்து, இந்த டூத் ப்ரஷ்ஷோட பிரிசிலை பொறுத்து வேறுபடுது. இதில் சாஃப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் அண்ட் மீடியமை தவிர்த்துடலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஹார்ட் அண்ட் மீடியம் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நாளடைவில் உங்கள் பல்லு தேய்மானம் ஆகிறது ஈஸியாக நடந்துடும். அதனால் சாஃப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது, உங்கள் டூத் ப்ரஷ்ஷோட ஹெட்டும் நெக்கும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் கடைசியில் இருக்கிற எல்லா பற்களையும் நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியும். அதே மாதிரி 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு டூத் ப்ரஷ்ஷை மாற்றிடுங்க. சார், இந்த பவர்ட் ஆர் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் யாருக்கெல்லாம் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு, அதாவது ஒழுங்காக அவங்க பல்ல தேய்க்க மாட்டாங்க, கடனிக்கேன்னு தேய்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சில பெரியவங்களுக்கும், ஏன்னா அவங்க இதுதான் கடமை, என் பல்லை இன்றைக்கே வெள்ளையாக்கண்டா சொல்லிவிட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க. அது மாதிரி ஓவராக தேய்க்கிறவங்களுக்கும் இந்த மோட்டர் ஆர் பவர்டு டூத் ப்ரஷ்ஷை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. தாராளமாக யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ டூத் ப்ரஷிங் டெக்னிக் எப்படிங்கிறத பார்ப்போம். எந்த டூத் பேஸ்ட் எந்த டூத் ப்ரஷ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதை விட முக்கியமான எப்படி ப்ரஷ் பண்ணுறது, அது ப்ரஷிங் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கால்வாசி பேர் தப்பு செய்கிறது இந்த ப்ரஷிங் டெக்னிக்கில் தான். ப்ரஷிங் டெக்னிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ப்ரஷ்ஷை எடுத்துக்குங்க. பேஸ்ட்டை ஃபுல்லாக வைக்காமல் ஒரு பீனட் சைஸுக்கு, அதாவது ஒரு கடலை சைஸுக்கு பேஸ்ட்டு வச்சா போதும். வச்சுட்டு நரன்னு இப்படியே தேய்க்காமல் 45 டிகிரி ஆங்கிளில் உங்கள் டூத் ப்ரஷ்ஷை ஹோல்ட் பண்ணிவிட்டு கம்ஸ் டு டீத், அதாவது ஈரலேருந்து பல்லுக்கு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கொடுங்க. அப்போ தான் எங்கெங்கெல்லாம் பிளாக் அதிகமாக இருக்கோ, எங்கே அதிகமாக இருக்கும், பல்லுக்கும் ஈருக்கும் ஜாயிண்ட் ஆகிற ஜங்ஷன்லேயும் ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்டென்டல் ஸ்பேஸில் தான் அதிகமாக டெபாசிட் ஆகும். அது ஈஸியாக அழகாக க்ளீன் ஆகிடும். ஸோ எப்போதுமே பல் தேய்க்கும் போது ஒரே மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்காமல் ஈரலேருந்து பல்லுக்கு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கொடுக்கணும். இந்த கடிக்கிற சர்ஃபேஸ், அக்ளூசல் சர்ஃபேஸ் அப்படிம்பாங்க, அந்த சர்ஃபேஸில் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னம்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், அதாவது பின்னும் முன்னுமாக தேய்க்கிறது நல்லது. இப்படி
ஒரு சைடு, அதாவது மேற்பகுதியில் ஒரு சைடு எடுத்துட்டோம்னா 30 செகண்ட் 30 செகண்ட் 30 செகண்ட் 30 செகண்ட் அப்படின்னு இது மாதிரி மொத்தமாக பல் தேய்க்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. நைட்டு தேய்க்கிற பழக்கம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தான். இப்போ மஞ்சள் ஆகாமல் பற்கள் எப்போதுமே பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா காரப்படியாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் சொல்யூஷனும் கூட. ஸோ காரப்படியாமல் அதற்கு முன்னாடி ஸ்டேஜான பிளாக்கை க்ளீன் பண்ணிட்டோம், ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பற்கள் பளிச்சுன்னு தான் இருக்கும், மஞ்சள் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.